மத்திய கிழக்கு பதற்றத்துக்கு மத்தியில் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றி வந்த கப்பல் இந்தியா வந்தடைந்துள்ளது கவனம் பெற்று வருகிறது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் காரணமாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடியது. இதனால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு எண்ணெய், எல்பிஜி, எல்என்ஜி போன்ற விநியோகம் தடைப்பட்டது. இதன் காரணமாக பல நாடுகளுக்கு எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு நாட்டின் முக்கிய நகரங்களில் உணவகங்கள் அடைக்கப்பட்டது. அதோடு சில வீடுகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகினர். அது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் நீரிணையை வழியாக அத்துமீறும் கப்பல்களை ஈரான் தாக்கி அழித்ததால் அந்த கடற்பரப்பில் இருந்த பதற்றத்தை அது மேலும் அதிகரித்தது. ஏற்கனவே இந்தியாவின் மயூரினாரே கப்பல் தாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியான சூழலில்தான் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றி வந்த இந்தியாவின் சிவாலிக் சரக்கு கப்பல் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு இடையே இன்று குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை வெற்றிகரமாக வந்தடைந்தது. கத்தாரில் இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் ஈரான் அருகே உள்ள மிகவும் ஆபத்தான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்துள்ளது. இந்த பயணத்தின் போது இந்திய கடற்படை கப்பலான INS விசாகப்பட்டினம் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் சிவாலிக் கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் போர் பதற்றம் நிலவுவதால் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய இந்த கப்பலின் வருகை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. முந்த்ரா துறைமுகத்தை அடைந்தவுடன் எரிவாயுவை இறக்கும் பணிகள் முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நந்தாதேவி என்ற மற்றொரு எரிவாயு கப்பலும் மற்ற ஜாக் லட்கி என்ற கச்சா எண்ணெய் கப்பலும் இந்தியா நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் கூறுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அனைத்து நாடுகளும் தனது எரிசக்தி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்ய பல்வேறு வழிகளை தேடி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.